நெக்ஸ்ட் சம் பாருங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட். அந்த 2 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்கலாம். ஃபார் எனி வெக்டர் ஆர் வெக்டர், ஃபார் எனி வெக்டர் ஆர் வெக்டர்னு கொடுத்துருக்கு. ப்ரூவ் தட் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் டாட் ஐ வெக்டர் இன்ட்டு ஐ வெக்டர் ப்ளஸ் ஆர் வெக்டர் டாட் ஜே வெக்டர் இன்ட்டு ஜே வெக்டர் ப்ளஸ் ஆர் வெக்டர் டாட் கே வெக்டர் இன்ட்டு கே வெக்டர். எனி வெக்டருங்கிறனால நாமளே எடுத்துக்கலாம். லெட் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டர் ப்ளஸ் ZK வெக்டர்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஆர் வெக்டர் டாட் ஐ வெக்டர், சரியா, அதை ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது கண்டுபிடிச்சிடறேன். ஆர் வெக்டர் டாட் ஐ வெக்டர் என்னது? ஆர் வெக்டர் எடுத்து எழுதுங்க, டாட் ஐ வெக்டர் எடுத்து எழுதுங்க. இப்போ இங்கே ஐ மட்டும் தான் இருக்குது. இப்போ JKலாம் 0ன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ணால் போதும்? ஐ மல்டிப்ளை பண்ணால் போதும். இங்கே ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது? எக்ஸ். இங்கே ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது? 1 இன்ட்டு எக்ஸ், எக்ஸ். அதே மாதிரி இதில் ஆர் வெக்டர் டாட் ஜே வெக்டர் அப்படின்னா ஆர் வெக்டர் எழுதியிருக்கேன், ஜே வெக்டர் எழுதியிருக்கேன். இங்கே ஐயும் கேயும் கிடையாது, ஜே மட்டும்தான் இருக்குது. அதனால் ஜே மல்டிப்ளை பண்ணால் போதும். ஒய் இன்ட்டு 1 ஒய்னு வந்துடும். அதே மாதிரி இதில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா Z இன்ட்டு 1 Zன்னு வந்துடுச்சு. புரியுதா? ஓகே. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்குது? இது தானே, இதான் ப்ரூவ் பண்ணணும். அதனால் நான் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதை எடுத்துக்கிறேன். சரியா? புரியுதா? ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டேன் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? ஆர் வெக்டர் டாட் ஐ வெக்டர் இன்ட்டு ஐ வெக்டர் ப்ளஸ் ஆர் வெக்டர் டாட் ஜே வெக்டர் இன்ட்டு ஜே வெக்டர் ப்ளஸ் ஆர் வெக்டர் டாட் கே வெக்டர் இன்ட்டு கே வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? எக்ஸ். இந்த ஐ வெக்டரை மல்டிப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? ஒய் இன்ட்டு ஜே வெக்டர். இதுக்கு பதிலாக Z. இங்கே வெளியில் என்ன இருக்குது? கே வெக்டரால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இது எதனுடைய வேல்யூ? ஆர் வெக்டருடைய வேல்யூ. ஏன்னா இதை நம்ம எடுத்தோம். ப்ரூவ் ஆகிடுச்சா அது? இப்போ தேர்ஃபோர் ஆர் வெக்டர் டாட் ஐ வெக்டர் இன்ட்டு ஐ வெக்டர் ப்ளஸ் ஆர் வெக்டர் டாட் ஜே வெக்டர் இன்ட்டு ஜே வெக்டர் ப்ளஸ் ஆர் வெக்டர் டாட் கே வெக்டர் இன்ட்டு கே வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர்னு ப்ரூவ் ஆகிடுச்சா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். ரைட்? ஓகே. அடுத்து இன்னொரு சம் பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் 16 எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் 16. ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் இந்த 2 வெக்டர் கொடுத்துருக்கு. டாட் ப்ராடக்டை பொறுத்தவரை ஆங்கிள் வந்து 2 வேயில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று டாட் ப்ராடக்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இன்னொன்று கிராஸ் ப்ராடக்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்போ நீங்கள் எதுன்னு கொடுக்கல, உங்களுக்கு ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் தான் கொடுத்துருக்குது. சரியா? இப்போ இந்த மாதிரி வெக்டர்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அது டாட் ப்ராடக்டாக தான் இருக்கும். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்? இது ஏ வெக்டர் பி வெக்டர்னு எடுத்துக்கிறேன். இந்த ஃபார்முலாவை எழுதுகிறேன். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, ஃபார்முலா என்னென்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி. இதுதான் ஃபார்முலா. புரியுதா? ரைட். இப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டருடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஏ வெக்டர் டாட் என்னது? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். சரியா? டாட் ப்ராடக்ட் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஐ மல்டிப்ளை பண்ணப்போ 5 இன்ட்டு 6 ப்ளஸ் 3 இன்ட்டு -8 ப்ளஸ் 4 இன்ட்டு -1. 5 இன்ட்டு 6 எவ்வளவு? 30. 3 இன்ட்டு -8 24. 4 இன்ட்டு -1 -4. இது ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 30 - 28 2 அப்படின்னு கிடச்சிருச்சா? டாட் ப்ராடக்ட் ஏ டாட் பி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் ஏ அப்படின்னா உங்களுக்கு தெரியும். மாடுலஸ் ஆஃப் ஏ என்னது? மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் திஸ் வெக்டர், அது எப்படி கண்டுபிடிக்கணும்? ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருச்சு? ரூட் 15 கிடச்சிருச்சு. அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் பி கண்டுபிடிக்கிறேன். 6 ஸ்கொயர் 36, 8 ஸ்கொயர் வந்து என்னது உங்களுக்கு? 64 ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1. சரியா? ரைட். புரியுதா அது? அப்போ இது 101 வந்துருச்சு. இப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பியோடைய வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ 2 மாடுலஸ் ஆஃப் ஏயோடைய வேல்யூ எழுதியிருக்கேன், மாடுலஸ் ஆஃப் பியோடைய வேல்யூ எழுதியிருக்கேன். இப்போ 2 பை, சரியா? ஸோ இதை எப்படி எழுதலாம்னா ரூட் 50-ஐ ரூட் 25 இன்ட்டு 2ன்னு எழுதலாமா? இந்த ரூட் 25 இருக்குதுல்ல, இந்த இதை வந்து மேலே இருக்கிற 2-ஐ ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதுனோன்னா, ஸோ இந்த 2வும் இந்த 2 இதை ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதை வந்து ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதிட்டு இது கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி என்ன இருக்குது? ரூட் 2 மேலே இருக்குது. இங்கே என்னது? 5 இன்ட்டு ரூட் 101 கிடைக்குதா? இப்போ நமக்கு ஆங்கிள் கேட்டிருக்கனால தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப், இந்த மாதிரி எழுதிக்க வேண்டியதுதான். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 2 டிவைடட் பை 5 இன்ட்டு ரூட் 101 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இதுதான் வந்து ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டர்ஸ். புரியுதா அது? சரியா? ஸோ இதே மாதிரி ஏதாவது என்ன வேல்யூ கொடுத்தாலும் இந்த ஃபார்முலாவில் ஏ டாட் பி கண்டுபிடிங்க, மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி, அது எல்லாத்தையும் இந்த மாதிரி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க.
இதில் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஒரு சில நேரத்தில் வந்து உங்களுக்கு ஆன்சர் சிம்பிளிஃபை ஆகிற மாதிரி வந்ததுன்னா அதை வச்சு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா இருக்குது இல்லை அந்த ரேஷியோஸை வச்சு அந்த என்ன ஆங்கிள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏபி வெக்டர் ஆன் சிடி வெக்டர் வேர் ஏபிசிடி ஆர் த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஃபஸ்ட்டு இதை ஓஏ வெக்டர் ஓபி வெக்டர் ஓசி ஓடின்னு எடுத்துக்கிறேன். அதனால் லெட் ஓஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஓபி வெக்டர் ஓசி வெக்டர் ஓடி வெக்டர்னு எழுதிக்கிறேன். என்ன கேட்டிருக்குது? ஃபைண்ட் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏபி வெக்டர் ஆன் சிடி வெக்டர் கேட்டிருக்கனால முதல்ல ஏபி வெக்டர் கண்டுபிடிக்கிறேன். ஏபி வெக்டர் என்னது? பொசிஷன் வெக்டர் ஆஃப் செகண்ட் பாயிண்ட் மைனஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓபி மைனஸ் ஓஏ. இது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும், நிறைய தடவை பார்த்துட்டோம். சரியா? ஓபி வெக்டர் எடுத்து எழுதியிருக்கேன், ஓஏ வெக்டர் எழுதியிருக்கேன், ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து சிடி வெக்டர் ஈக்குவல் டு பொசிஷன் வெக்டர் ஆஃப் செகண்ட் பாயிண்ட் மைனஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓடி வெக்டர் மைனஸ் ஓசி வெக்டர். ஓடி வெக்டருடைய வேல்யூ இங்கே இருக்குது, ஓசி வெக்டர் இங்கே இருக்குது, ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் இது கிடைக்கும். அடுத்து ப்ரொஜெக்ஷன் வேணும் அப்படின்னா இப்போ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி டிவைடட் பை ஆன்னு வர்றது கீழே வரணும். சரியா? இப்போ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் அப்படின்னு வரணும். அவ்வளோதான், இதுதான் ஃபார்முலா. ரைட்? அப்போ இங்கே ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏபி ஆன் சிடிங்கிறதுனால முதல்ல இந்த ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு ஆன் என்ன இருக்குது சிடிங்கிறதுனால அதை எடுத்து கீழே போட்டுறேன். ஸோ இப்போ ஏபி வெக்டர் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், சிடி வெக்டர் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், நடுவில் டாட் ப்ராடக்ட் வச்சுருக்கேன். டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் சிடி வெக்டருடைய வேல்யூ இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க தெரியும். 3 × 2, அடுத்து -2 × 1 -1 × 2 டிவைடட் பை இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சோன்னா 4 + 1 + 4. சரியா? 3 × 2 எழுது 6, 2 × 1 -2, இது -1 × 2. இப்போ என்ன வரும்? 6 - 4 2ன்னு வந்துருச்சா? இது √9 கிடைக்குதா? வெளியில் எடுத்தால் என்ன வருது? 2/3ன்னு வருதா? புரியுதா? ஸோ வெளியில் எடுத்திங்கன்னா 3ன்னு வந்துடும். இப்போ 2/3. அப்போ therefore ப்ரொஜெக்ஷன் ஆஃப் இங்கே கடைசியில் எழுதுங்க. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏபி வெக்டர் ஆன் சிடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2/3 அப்படின்னு எழுதினா போதும். புரியுதா? அவ்வளோதான் இந்த சம். அடுத்தது பாருங்கள், எக்ஸாம்பிள் 8.18th சம் பாருங்கள். இஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஆர் யூனிட் வெக்டர், சரியா, அண்ட் ஏ வெக்டர் இந்த ஒரு கண்டிஷன், வித் த கண்டிஷன் ஏ வெக்டர் மைனஸ் √3 பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் இஸ் ஈக்குவல் 0, ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் சின்னு கொடுத்துருக்குது. ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் சி. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்? லெட் தீட்டா பி தி ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் சின்னு எழுதிட்டு, சரியா, இப்போ என்ன கொடுத்துருக்கு? இதான கண்டிஷன் கொடுத்துருக்குது. ஏ வெக்டர் மைனஸ் √3 பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் இஸ் ஈக்குவல் 0. இதை கண்டிஷனை எடுத்துக்கிறேன். இதில் மைனஸ் இங்கே இருக்குதுல்ல, இதை அந்த சைடில் கொண்டு போயிடுறேன். இப்போ ஏன் இந்த மாதிரி கொண்டு போகிறேன் அப்படின்னா, இங்கே என்ன கேட்டிருக்குது? ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் சி கேட்டிருக்கனால ஏயும் சியையும் ஒரு சைடில் வச்சுட்டு மற்றதை இந்த சைடில் கொண்டு போயிடுறேன். புரியுதா? அதனால் ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் இங்கே வச்சுட்டு √3 பி வெக்டரை அந்த சைடில் கொண்டு போயிடுறேன். அடுத்தது என்ன பண்ணுறேன்? இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறேன். ரெண்டு சைடும் மாடுலஸ் கண்டுபிடிக்கிறேன். அடுத்தது இதை ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறேன். இப்போ இது உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. நல்ல மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர், அடுத்தது மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × ஏ வெக்டர் டாட் சி வெக்டர். இது அப்படியே எழுதிக்கிறேன். √3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 3 ஆகிடும். சரியா? அதனால் 3, இது மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். இப்போ என்ன உங்களுக்கு கண்டிஷன் கொடுத்துருந்தது? முதல்ல ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஆர் யூனிட் வெக்டர் அப்படின்னு கொடுத்துருந்தது. யூனிட் வெக்டர் அப்படின்னாலே ஒரு வெக்டர் இருக்குது அப்படின்னாலே, இப்போ ஏ வெக்டர்னு இருக்குது அப்படின்னா அது யூனிட் வெக்டர்னால் அதனுடைய மாடுலஸ் வேல்யூ 1. அப்போ இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டருக்கு பதிலாக 1ன்னு போட்டுடலாமா? ஏன்னா ஏபிசி மூணுமே வந்து யூனிட் வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதிலாக 1, இதுக்கு பதிலாக 1, 2 × இதுக்கு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன வரும்? ஏ வெக்டர் சி வெக்டர் இருக்கனால மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் காஸ் தீட்டா அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த 3யை வச்சுக்கிறேன். இப்போ மாடுலஸ் ஆஃப் பியும் ஒரு யூனிட் வெக்டர்னு கொடுத்துருக்குது. ஸோ அப்போ அதனுடைய மாடுலஸ் வேல்யூ 1 தான். அதனால் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். புரியுதா? அது ஏன் இப்படி போடுறேன்? யூனிட் வெக்டர்னு கொடுக்குறனால மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் 1, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் 1, மாடுலஸ் ஆஃப் சி வெக்டரும் 1 தான். ரைட்? அப்போ இது என்ன வருது? 1 + 1 2, 2 × இங்கே 1 இங்கே 1. ஸோ இப்போ இது 2 தான்.
cos theta. அப்போ இது 2 + 2 cos theta போட்டுடலாமா ஈக்குவல் டு 3. 2 cos theta ஈக்குவல் டு இந்த 2 இந்த சைடு போச்சுன்னா -2. 2 cos theta ஈக்குவல் டு 1. cos theta ஈக்குவல் டு 1/2. theta ஈக்குவல் டு cos inverse ஆஃப் 1/2. cos உடைய எந்த வேல்யூவுக்கு 1/2 ஆன்சராக வரும்? π/3. cos π/3 தான் வந்து என்னது 1/2. அதனால் theta ஈக்குவல் டு π/3. இந்த மாதிரி சிம்பிளிஃபை ஆக முடிஞ்சதுன்னா சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போடுங்க. சிம்பிளிஃபை ஆகலை அப்படின்னா நீங்கள் அதோட அப்படின்னு படிக்கலாம். சரியா? ரைட். போன செம்மில் இந்த மாதிரி சிம்பிளிஃபை ஆகலை, அதனால் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு படிப்பீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இது வேல்யூ கண்டுபிடிக்க முடியும், அதனால் π/3 போட்டேன். புரியுதா? அது அவ்வளோதான் இந்த செம். அடுத்தது பாருங்கள், எக்ஸாம்பிள் 8.19. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம். இந்த 18 ஒரு இம்பார்ட்டன்ட் சம் பாருங்கள். 19 வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான். ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஃபார்ம் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்குது. சரியா? ஏற்கனவே வந்து நீங்கள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து மாடுலஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா, ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளா, இல்லை ப்ரூவ் தட் இட் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்பாங்க. ஸோ இதில் வந்து என்னது பார்த்தீங்க அப்படின்னா எந்த மெத்தட்லாம் கொடுக்கல உங்களுக்கு. இது டாட் ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்கனால இந்த மெத்தடில் பண்ணுறோம். நீங்கள் எனி மெத்தடில் நீங்கள் செய்யலாம், அது மேக்னிடியூடில் கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் எப்படி பண்ணுறேன்னா, முதல்ல இதை பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருக்கனால எப்போதுமே பாயிண்ட்ஸ் கொடுத்தாலே அது OA வெக்டர், OB வெக்டர், OC வெக்டர். வெக்டர்னு கொடுத்தாலே A வெக்டர், B வெக்டர், C வெக்டர். இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறேன்? OA வெக்டர், OB வெக்டர், OC வெக்டர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்ததுன்னா கண்டிஷன் என்ன பாருங்கள். இப்போ இது ஒரு ABCங்கிற ஒரு ட்ரையாங்கிள். சரியா? ABC அப்படிங்கிற ட்ரையாங்கிள். ரைட்டா? ஓகே. இப்போது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தேன்னா ரெண்டு சைடும் வந்து பர்பண்டிகுலராக இருக்கணும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் பர்பண்டிகுலராக இருக்கணும். பர்பண்டிகுலராக இருக்கணும்னா இந்த ரெண்டு வெக்டர் கண்டுபிடிச்சி அதனுடைய டாட் ப்ராடக்ட் 0 ஆனிச்சுன்னா அது என்ன வந்துடும்? பர்பண்டிகுலர்னு சொல்லிடலாமா? அதனால் முதல்ல நம்ம 3 சைடையும் கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டாக எடுத்து நீங்கள் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். 0 வந்ததுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், வரல அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடையாது. சரியா? இப்போ முதல்ல OA வெக்டர் எடுத்துட்டேன், OB OC எடுத்துட்டேன், AB வெக்டர் கண்டுபிடிக்கிறேன். AB வெக்டர் உங்களுக்கு தெரியும், OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர். அடுத்தது BC வெக்டர் கண்டுபிடிக்கிறேன், அது OC மைனஸ் OB வெக்டர்னு எழுதுகிறேன். அடுத்தது CA வெக்டர் கண்டுபிடிக்கிறேன், அதை OA மைனஸ் OC அப்படின்னு எழுதிக்கிறேன். இதில் உங்களுக்கு செய்ய தெரியல, AB வெக்டர், BC வெக்டர், CA வெக்டர்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டாக எடுத்துக்கலாம். முதல்ல ABயையும் BCயையும் எடுத்து டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறேன். AB BC. சரியா? ABயோடைய வேல்யூ, BCயோடைய வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்கள். -1 × -2, -2 × -1, -1 × 3, 4 × -5. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2, இது -3, இது -20. இப்போ ஆன்சர் என்ன வருது? -21 அப்படின்னு வருது. சரியா? புரியுது? அது 2 - 23 -21 அப்படின்னு வருது. ஸோ 0 ஆகலை. அடுத்து என்ன பண்ணுறேன்னா அடுத்த ரெண்டு பேரை எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்? AB டாட் CA கண்டுபிடிக்கிறேன். AB வேல்யூ எழுதியிருக்கேன், CA வேல்யூ எழுதியிருக்கேன். புரியுதா? இப்போ AB CA வேல்யூ எடுத்துக்கிட்டேன்னா ABயோடைய வேல்யூ எழுதியிருக்கேன். சரியா? CAவோடைய வேல்யூ எழுதியிருக்கேன். புரியுதா? ரைட். அடுத்தது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். -2 × 3, -1 × -2, 4 × 1. ஸோ இது என்ன வரும்? -6, இது +2, இது +4. 6 - 6 0. அப்போ என்ன வருது? Therefore the given points form a right angle triangle. சரியா? இப்போ எது பர்பண்டிகுலராக இருக்குது? A B C அப்படின்னு சொல்லிட்டு 3 எடுத்துக்கிட்டீங்க. சரியா? இப்போ எது பர்பண்டிகுலராக இருக்குது? ABயும் CAயும் பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ABC. ஸோ இப்போ ABயும் CAயும் பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ இந்த ரைட் ஆங்கிள். therefore இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அவ்வளோதான் சம். ஸோ இது வந்து உங்களுக்கு இதோட வந்து இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ், அதாவது எதுக்குள்ளே உள்ள எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் 8.3க்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே ஓவர். சரியா? ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதை பேஸ் பண்ணி எக்ஸசைஸ் சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.